தமிழகத்துல லாக்அப் டெத் வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. நம்ம பல்லாவரத்துல இருக்க புனிதன் கூட சமீபத்துல இறந்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அண்மையில் நடந்த லாக்அப் மரணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் சமாளித்து பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கட்சிக்காரர் அப்படிதான் சொல்லுவான். தமிழகத்துல லாக்அப் டெத் வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. நம்ம பல்லாவரத்துல இருக்க புனிதன் கூட சமீபத்துல இறந்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? பாஜகவை சேர்ந்த நயினா நாகேந்திரன் அடித்தளத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல தாவாய்க்காவை சேர்ந்த அருண்ராஜ் எலெக்ஷன் இருங்க, இன்னொரு 1.5 மாசத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுதுங்க. இந்த திமுக மேல வந்து என்ன சொல்றான் எதிர்கட்சிக்கு? இந்த திட்டங்கள்லாம் என்ன சொல்றாங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவங்க ஆட்சியில் சரியா இருந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எங்க என்ன பாதுகாப்பு இல்லை? சும்மா தேர்தல் வர நேரத்துல நல்லா இருக்கிற ஆட்சி மேல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி ஆட்சி கட்டப்பெற வரணும்னு சொல்லி தான் புதுசா உடலில் காயங்கள் இருக்கு, நாங்க பார்த்தோம் அப்படின்ட்டு அவங்களுடைய உறவினர்கள் தப்பு நடந்தா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிற முதல்வர் தான் நம்முடைய நல்லா ஆக்டிவா இருந்தவர் பைக்ல ஏத்தி போறாங்க. அவரு ஒரு வார காலத்துக்குள்ள இறந்து போயிடுறாரு. என்ன பண்றது? அதுக்கு நீங்க தான் சார் சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னா இறந்து போயிருந்தாங்கன்னா தப்பு யார் பண்ண நடவடிக்கை எடுக்குது? ஆட்சி எடுக்க நடவடிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.